தவறிழைத்த அரசன் ஒருவனை சினம் கொண்ட முனிவர், நீ நாளையே பன்றியாகி சாக்கடை அருகே திரியக் கடவாய் என்று சபித்து விட்டார். பன்றியாக மாறிவிடும் கேவலத்தை விரும்பாத அரசன் தன் மகனை அழைத்து, நான் நாளை பன்றியாக மாறிய மறுகணமே என் வாளால் என்னை வெட்டி கொன்றுவிடு என்று கேட்டுக்கொண்டார். எதிர்பார்த்தபடி மறுநாள் காலை அரசர் பன்றியானார். மகன் சோகத்துடன் பன்றியான தன் தந்தையை வெட்ட வாளை வீசும்போது, மகனே சற்று பொறு, இன்னும் 1 மாதம் இந்த பன்றி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு சாகிறேன். அடுத்த மாதம் இதே நாளில் என்னை வந்து கொன்றுவிடு என்றார். பன்றி வாழ்க்கையில் அவன் ஒரு பெண் துணையை தேடிக்கொண்டான். பெண் பன்றி கர்ப்பமானது. 1 மாதம் கழித்து மகன் மீண்டும் தந்தையை கொல்ல வாளுடன் வந்தபோது, மகனே, இப்போது நான் இறந்தால் கர்ப்பமாகியுள்ள என் மனைவி ஆதரவற்று விடுவாள். குட்டிகள் பிறந்த பின் அடுத்த மாதம் இதே நாளில் என்னை கொன்றுவிடு என்றார். மீண்டும் 1 மாதம் கழித்து மகன் தந்தையை தேடி வந்தபோது, மகனே, இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு இப்போது பழகிவிட்டது. சாக்கடை ஓரத்தில் சமாளித்து வாழவும் பழகிவிட்டேன். மனைவி, குட்டிகள் என்று இப்படியே இருந்து விடுகிறேன். என்னை இனி இப்படியே வாழவிடு. எந்த துன்பம் வந்தாலும் பழகிக்கொண்டு நீயும் வாழ கற்றுக்கொள். உன் வாழும் மகிழ்வாக இருக்கட்டும் என்று மகனுக்கு அறிவுறுத்தினார். தமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க 3 வழி இருக்கின்றன. முதல் வழி, பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுவது. அடுத்து, பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு செல்வது. இறுதி வழி, பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. பல நேரங்களில் இந்த இறுதி வழிக்கு நாம் தள்ளப்படுகிறோம். பன்றியான அரசன் மாதிரி பிரச்சனைகளோடு வாழ்வதே தீர்வாகிறது.